தமிழ் நல்லெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. UPI யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா ஜிபே, ஃபோன்பே இப்படி வேணால் சொல்லலாம். பேமெண்ட் இடத்துல இது ஒரு பெரிய புரட்சி. 2016 டிமானிட்டைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சு இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேமெண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபே தான். ஒரு கடைக்கு போய் ஏதாவது ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட் ஆப்ஷனும் ஜிபேயில் பே பண்ணலாமான்னு கேட்குறோம். அதே நம்ம டெபிட் கார்டு எடுத்து நீட்டினா கடைக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார் ஜிபே இருக்கா, அங்கே இருக்குது சார் ஜிபே கோடு, அதை வச்சு ஜிபே பண்ணிடுங்க சார் அப்படின்றாரு. ஸோ இந்த ஜிபே அப்படிங்கிறது 2018 அப்படி பார்த்தீங்கன்னா UPI உடைய ஒரு மாதத்துக்கு டிரான்சாக்ஷன் 3 கோடி ரூபாய். ஒரு மாதத்துக்கு மொத்தமாக UPIயில் டிரான்சாக்ட் ஆனது 2018 ஆகஸ்ட் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய். பட் ஜூலை 2022 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தோட டிரான்சாக்ஷன் வால்யூம் 10,62,000 கோடி. ஸோ UPI உடைய அசுர வளர்ச்சிக்கு என்ன காரணம்? கன்வீனியன்ஸ் மட்டும்தான் காரணமா? கிடையாது. UPI உடைய அசுர வளர்ச்சிக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா, UPIக்கு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் கிடையாது. டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொமோட் பண்ணப்போ அவங்க 2018 டிசம்பர் வாக்கில் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. என்னென்னா, நம்ம நாட்டுடைய ப்ராடக்டான ரூபே கார்ட்ஸ் இருக்குல்ல, அதில் பேமெண்ட் பண்ணாலும் UPI மூலமாக பேமெண்ட் பண்ணாலும் சார்ஜஸ் கிடையாது அப்படின்னு. ஸோ அதனால தான் இன்றைக்கி தேதியில் UPI சர்வீஸ் ப்ரொவைடர்னா ஜிபே, ஃபோன்பே இவங்கெல்லாம். ஸோ 10க்கும் மேற்பட்ட UPI சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க. 330க்கும் மேற்பட்ட பேங்க்ஸ் UPI அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? இந்த இடத்துல RBI ஒரு செக் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, UPI டிரான்சாக்ஷனுக்கு ஏன் சார்ஜ் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு, ஏன் அதை ஃப்ரீயாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னைக்கு நேற்று சொல்கிறாங்களா? கிடையாது. ரொம்ப வருஷமாகவே இதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. 2021 ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் பேச்சு போயிட்டு தான் இருக்குது. நிறைய பேமெண்ட் கேட்வே ப்ரொவைடர்ஸ், எனேபிளர்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார்ஜ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. RBI அதை இவ்வளோ நாளாக சீரியஸ் எடுத்துக்கல. பட் இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி RBI ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க, ஏன் UPIக்கு சார்ஜஸ் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஏன் RBI இப்படி சொல்கிறாங்க? இந்த ப்ராப்ளம் எப்படி கஸ்டமர்ஸையும் மெர்ச்சன்ட்டையும் பாதிக்கும்? எப்படியெல்லாம் நமக்கு விலைவாசி உயரப்போகுது? இதுக்கு என்ன சொல்யூஷன் ஏதாவது இருக்கா? இருந்தால் அது என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் எங்களோட ரெக்வஸ்ட் என்னென்னா, தமிழ் இன்ஃபோபீடியாக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் இன்ஃபோபீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான் எங்களுடைய ஒரே என்கரேஜ்மெண்ட். நீங்களே யோசிச்சு பாருங்கள், சாட்டர்டே மார்னிங் எந்திரிச்சு, சண்டே மார்னிங் எந்திரிச்சு RBIயோட சர்க்குலர் படிக்கிறதுங்கிறத விட ஒரு கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது. அதை ஃபுல்லாக படித்து உங்களுக்காக அதை டீமிஸ்டிஃபை பண்ணி ஒரு வீடியோவாக எளிய முறையில் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் போட்டுக்கிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு ஒரே சப்போர்ட் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ண முடியும். என்னுடைய வீடியோஸை மற்றவங்களோட ஷேர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். RBI போட்டிருக்க இந்த சர்க்குலருடைய ப்ராப்ளத்தின் தீவிரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம 2 விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். MDR அப்படின்னா என்ன, மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்னா என்ன, இன்னொன்று எப்படி இப்போ இருக்கிற UPI ஆப், ஜிபே, ஃபோன்பேலாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் எப்படி இப்போ ரெவன்யூ வருது, இது 2த்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், அதுக்கு டேக்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் போடுறாங்க. ஸோ நம்ம டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார்டு மிஷின் ஒருத்தவங்க கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு பேர் சர்வீஸ் ப்ரொவைடர். நம்ம ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேங்க்லேருந்து அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி ஒரு கடைக்காரர் இருக்காருன்னா அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை கொண்டு போய் சேர்க்கறது இந்த சர்வீஸ் ப்ரொவைடருடைய வேலை அப்படின்னு நம்ம ஒரு சிம்பிளாக வச்சுக்கலாம். இதில் நிறைய டெக்னிக்கல் விஷயம் இருந்தாலும் சிம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சார்ஜ் ஆகுது. டெபிட் ஆகிற பேங்க்குக்கு ஒரு சார்ஜ் ஆகுது, கிரெடிட் ஆகிற பேங்க்குக்கு ஒரு சார்ஜ் ஆகுது, நடுவில் இருக்கிற அந்த பேமெண்ட் கேட்வே இருக்காங்க இல்லையா, அந்த கார்டு சர்வீஸ் மிஷின் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சார்ஜ் ஆகுது. இது எல்லாத்தையும் எப்படி வசூல் பண்ணுறது அப்படின்னு பார்த்து மெர்ச்சண்ட்டுக்கு யார் கடைக்காரங்களோ, யார் அந்த பொருளை விற்கிறாங்களோ அவங்களுக்கு அதை சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். ஸோ இந்த மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, பிஸ்னஸை பொறுத்து. ஒரு பிஸ்னஸ் 20 லட்சம் ரூபாய்க்குள்ள பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சார்ஜும், 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளோ சார்ஜுன்னு போட்டிருக்காங்க. இப்போது MDR ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.9%. ஸோ நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு டெபிட் கார்டு ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா டெபிட் கார்டுக்கு 90 பைசா MDR. ஸோ அந்த MDRை பிடிச்சிட்டு தான் 100 ரூபாயை அவங்க கடைக்காரருக்கு செட்டில் பண்ணுவாங்க. ஸோ 99 ரூபா 10 பைசா அவங்களுக்கு போகும். இதே நீங்கள் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிங்கன்னா 1.9%. ஸோ 100 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 2 ரூபா கடைக்காரருக்கு லாஸ். ஸோ அதனால தான் ஜிபே, ஃபோன்பேலாம் வந்த உடனே கவர்மெண்ட் அதை ஃப்ரீ அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே
பழக்கடையிலேருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் எல்லாருமே QR கோடு வாங்கி வச்சுட்டு எல்லாமே QR கோடில் போடுங்க அப்படின்னாங்க. ஏன்னா டேரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது, இன்ஸ்டண்ட்டாக வந்துடுது, அது போக இதுக்கு சார்ஜ் எதுவும் கிடையாது, குறிப்பாக MDR எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஜிபேயோட யூனிக் செல்லிங் பாயிண்ட், ஜிபே ஃபோன்பேயோடைய. ஸோ இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ அசுர வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமே இந்த ஒரு மெயின் விஷயந்தான். இங்கே தான் இப்போ வந்து RBI வந்து பிளாக் பண்ணுறாங்க, பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வரைக்கும் பண்ணல, பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அங்கே தான் ஒரு சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லி பலருடைய ரெக்வஸ்ட். யார் இந்த பலர் அப்படின்னா இவங்கெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஜிபே வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு இங்கே UPI பேமெண்ட்லாம், பட் எங்களுக்கு இதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் காஸ்ட் இருக்குது, இதை எப்படி மிட்டிகேட் பண்ணுறது ரொம்ப நாளாக RBIட்டையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்டையும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது இங்கே ஒரு சார்ஜ் கொண்டு வரலாம் அப்படின்னு RBI வந்து ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்கு. MDR பற்றி பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து சார்ஜே இல்லைங்கிறீங்களே, டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜே கிடையாது, ஆனால் அவங்களுக்கு ஒரு காஸ்ட் ஆகுது. அப்போ ஜிபே எப்படி இங்கே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபோனுக்கு பண்ணுற ரீசார்ஜ், நம்ம வந்து பே பண்ணுற பில்ஸு, இது எல்லாத்துலேயும் வந்து ஜிபே ஃபோன்பே மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் உண்டு. ஸோ இந்த கமிஷனை வச்சு தான் இவ்வளோ நாள் இவங்க சர்வே பண்ணுறாங்க. ஆனால் அந்த கமிஷனை வச்சு எப்படி சர்வே பண்ண முடியும்னு கேட்குறீங்களா? இந்த கமிஷன் மூலமாக கூகுள் பே வந்து 2021 ஈட்டிய வருமானம் வந்து 1500 கோடி. அதே ஃபோன்பே உடைய வருமானம் பார்த்தீங்கன்னா 700 கோடி. ஜிபே ஃபோன்பே ரெண்டும் சேர்ந்து 90% ஆஃப் UPI மார்க்கெட் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை வேறு ஓடிட்டுருக்கு. ஜிபேவையும் ஃபோன்பேவையும் மட்டும் நம்பி UPI இருக்குது, UPI இண்டஸ்ட்ரியே இருக்குது, பேமெண்ட் இதே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் ஒரு செக் கொண்டு வரணும் அப்படின்னு தனியாக ஒரு டிஸ்கஷன் ராஜ்யசபாவில் போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். பட் இந்த மாதிரி வருமானம் ஈட்டுற இடத்துல வந்து இவங்க இந்த கடைக்காரங்களுக்கு கொடுக்குற டிரான்சாக்ஷன் பணம், அது போக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் அனுப்புகிற பணத்துக்குலாம் வந்து அவங்களுக்கு வந்து எந்த சார்ஜும் கிடைக்காது. பட் அவங்க ஏன் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டேட்டா அங்கே கிடைக்குது, நம்மளோட ஸ்பெண்டிங் பேட்டர்ன், நம்ம எப்படிலாம் செலவு பண்ணுறோம், நம்ம யாருக்கெல்லாம் எப்பப்போ பணம் அனுப்புகிறோம் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து அடுத்தடுத்து என்னென்ன ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்களோ அதுக்கெல்லாம் தேவையான ஒரு மூலதனமான டேட்டாவாக அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மூலமாக வந்து அவங்களுக்கு டேட்டாவும் கிடைக்குது, அதே சமயம் வந்து கமிஷன் மூலமாக நிறைய வருமானமும் கிடைக்குது. இப்போ RBI சர்க்குலர் விஷயத்துக்கு வருவோம். இப்போ RBI என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெபிட் கார்டுக்கு போட்டிருக்கிற மாதிரி ஸ்மால் மீடியம் மெர்ச்சன்ட் அப் டு 20 to 40 lakhs வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் பண்ணுற மெர்ச்சன்ட்ஸுக்கு ஒரு வகையான சார்ஜ் போட்டுட்டு 40 lakhsக்கு மேலே இருக்கிற மெர்ச்சன்ட்ஸுக்கு வந்து வேறு மாதிரி சார்ஜ் போடலாமா, இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று என்ன அப்படின்னா 2000 ரூபாய், அதாவது டிரான்சாக்ஷன் லிமிட் 2000 ரூபாய்க்கு கீழே இருந்தால் இப்படி ஒரு சார்ஜ் வச்சுக்கலாம், 2000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் வேறு மாதிரி சார்ஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஸ்கஷன் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம், இது ஒரு சர்க்குலர்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஜிபே, அதாவது ஜிபேன்னு சொல்கிறதுனால UPI தான் மென்ஷன் பண்ணுறேன், ஒரு UPI டிரான்சாக்ஷனுக்கு ஒரு 100 ரூபாயை வந்து ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா 25 பைசா அவங்களுக்கு சார்ஜ் வருது. ஸோ 25 பைசா அவங்களுக்கு அடக்க விலை அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா இதே நீங்கள் டெபிட் கார்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெபிட் கார்டுக்கு வந்து 0.71 பைசா ஆகுது 100 ரூபா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால். ஆனால் அவங்க போட்டிருக்கிற டிரான்சாக்ஷன் கமிஷன் மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா 0.9%. ஸோ இந்த மாதிரி ஒரு 0.2% வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி தான் போடுறாங்க. ஸோ இப்போ 0.25% வந்து டோட்டல் சார்ஜுக்கு, டோட்டல் டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜ் ஆகுது அப்படின்னா 0.25 மட்டும் அவங்க டெபிட் பண்ண மாட்டாங்க, 0.5% மினிமம் போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதுவும் வந்து மெர்ச்சன்ட்ஸ் அப் டு 40 lakhs ஒரு கேட்டகரியாக சேர்த்தாங்க அப்படின்னா பூ விற்கிறவங்க, புண்ணாக்கு விற்கிறவங்க, புரோட்டா கடை எல்லாமே வந்து அந்த 40 lakh குரூப்பில் வந்துடும். நிறைய வால்யூம் டிரான்சாக்ஷன் நடக்கிறது வந்து இந்த கேட்டகரியில் தான், அன்ஆர்கனைஸ் செக்டாரில் தான் வந்து நிறைய வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இங்கே அவங்க சார்ஜ் போட்டாங்க அப்படின்னா 2 பெரிய பிரச்சனை இருக்குது. ஒன்று, கொஞ்ச நாளைக்கு அவங்க மெர்ச்சன்ட்ஸ் வந்து அந்த சார்ஜை ஏற்றுப்பாங்க, ஆனால் இவென்ச்சுவலி அது எங்கே போய் முடியும்னா அவங்களுக்கு நஷ்டத்தில் தான் போய் முடியும். ஸோ அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொருளோட விலையை ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த 2 ப்ராப்ளமே இருக்குது. ஸோ அவங்களுடைய வருமானமும் பாதிக்கப்படுது, கஸ்டமருடைய ஸ்பெண்டிங்கும் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதுதான் வந்து இங்கே ஒரு முக்கியமான ப்ராப்ளம். ஏன் இதை நான் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் காசு கொடுக்கணுங்கிறது ஒரு அடிப்படை தேவை. ஸோ நீங்கள் வந்து எல்லா இடத்தையும் இப்போ நம்ம பிளாக் பண்ணிட்டோம். டெபிட் கார்டுக்கு சார்ஜ் இருக்குது, கிரெடிட் கார்டுக்கு சார்ஜ் இருக்குது. நீங்கள் கேஷாக வித்ட்ரா பண்ணிங்கன்னா ஏடிஎம்மில் ஒரு மாதத்துக்கு 5 தடவை தான் சிட்டியில் வித்ட்ரா பண்ண முடியும், 3 தடவை தான் ஃப்ரீயாக வந்து கிராமத்தில் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து செக்கு வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு பேமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம பே பண்ணுற அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகுது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறதுக்கு 50 ரூபா ஆகுதுன்னா அது ஹோல்சேலருக்கு வரும்போது 70 ரூபாய்க்கு வருது, ரீட்டைலருக்கு வரும்போது 90 ரூபாய்க்கு வருது, அதே கஸ்டமர் கைக்கு வரும்போது 100 ரூபாய்க்கு வருது. அது போக அதுக்கு GST போடுறாங்க.
அது போக இந்த சார்ஜும் போடும்போது பேசிக்காக ஒரு பேமெண்ட்டுங்கிறது வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு கவர்மெண்ட்டுடைய கடமை. ஸோ இதுக்கு சார்ஜ் மேலே சார்ஜ் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு புரியல. அட்லீஸ்ட் கேஷ் ட்ரான்சாக்ஷனையாவது நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் யூபிஐ மட்டும்தான் வந்து ஒரே கேட்வே வேர் டிரான்சாக்ஷன்ஸ் வேர் நாட் சார்ஜ்டு. எந்த சார்ஜும் இல்லாமல் வந்து பையருக்கும் பிரச்சனை இல்லை, செல்லருக்கும் பிரச்சனை இல்லைங்காமல் இருந்தது. பட் இப்போ அந்த இடத்துல சார்ஜ் கொண்டு வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான விஷயம். ஸோ இப்போ ப்ராப்ளம் நம்ம சொல்லியாச்சு. இது மொத்தமாக முடிஞ்சு போச்சா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் ஆர்பிஐ வந்து தெளிவான ஒரு கைட்லைன்ஸ் இதுக்கு கொண்டு வரல. எப்படி டிஜிட்டல் லெண்டிங் ஆப்பில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும், ப்ரீபெய்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஒரு குழப்பம் இருக்கும், அதே மாதிரி இதனே ஒரு குழப்பம் தான். பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பேச்சுன்னு வந்துருச்சு, ஒரு சர்க்குலர் லெவல் அது கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இல்லைனாலும் இன்னொரு 6 மாதத்தில் இது வந்து நடைமுறைப்படுத்திடுவாங்க. பட் இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஆர்பிஐ அப்படின்னா, பப்ளிக் கிட்ட இருந்து ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பண்ணலாமா வேண்டாமா, பண்ணுனா எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவங்க 2-3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சஜஸ்ட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பீரியட் அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும், இன்றைக்கி தொடங்கி அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு இமெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஆர்பிஐ சர்க்குலர்லேருந்து நான் எடுத்து கொடுத்த இமெயில் ஐடி. இந்த இமெயிலுக்கு பொதுமக்கள் அவங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து இமெயிலாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்ககிட்ட என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, நிறைய எதிர்ப்பு வர பட்சத்தில் வந்து இதை வந்து அட்லீஸ்ட் டிலேயாவது பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு வருமானத்துக்கு வழி பண்ணுவாங்க, ஜிபே ஃபோன்பே மாதிரி நிறுவனங்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா இதை இறங்கியாச்சுல, யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது கவர்மெண்ட்டை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கீழே இருக்கிற இமெயிலுக்கு நீங்கள் நிஜமாகவே இதில் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஃபீட்பேக்கை அனுப்புங்க. அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. என்னுடைய ஒரு ஹோப் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் இதில் வந்து ஒரு ரேஷ்னல் டிசிஷன் எடுப்பாங்க. ஒரு அவசரப்பட்ட இந்த டிசிஷன் எடுக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு பேமெண்ட்டுங்கிறது எந்த பிஸ்னஸ்க்கும் அத்தியாவசிய தேவை. அதை வந்து கண்டிப்பாக சார்ஜ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு அவென்யூ வந்து சார்ஜ் இல்லாமல் இருக்கணும். ஸோ இதையும் நம்ம எல்லாருமே வந்து கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போகிறதுக்கு ஒரு வகையாக வந்து அந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் எல்லாருமே அதுக்கு இமெயில் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆர்பிஐ சர்க்குலர் போட்டு அந்த சர்க்குலரை வாசித்து அதை எவ்வளோ எளிய முறையில் சொல்லணுமோ சொல்லியாச்சு. ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வேறு என்னென்ன வீடியோ பண்ணலாம், உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்குது, எதெல்லாம் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நிறைய பேர் கேட்குற பட்சத்தில் அதே ஒரு வீடியோவை பண்ணுறோம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.